வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியில் இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு, இது நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுனால குக்கரில் வச்சு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கறியில் எல்லாமே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும். கறி வேகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். சேர்த்து கொஞ்சம் தண்ணி நல்லா கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். நல்லா ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். தெளித்து கேஸ் ஆன் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் கேஸில் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிறகு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் காய்ந்தோட அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம், தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம். கறி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்து நான் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு பாருங்கள், வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் மேலே தெரியுது பாருங்கள். தெரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லியை கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டுக்கணும். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா நல்லா வாசனை வரும். இஞ்சி பூண்டையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி போடணும். நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சி அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதிலே சேர்த்து நல்லா வதங்குங்க. தக்காளி வதங்கணும் அப்படின்றதுனால லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். மஞ்சள் பொடி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளி கூட மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்தோம்னா நல்லா வதங்கும். நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிச்சு பாருங்கள். அது கூட மிளகு, சீரகம், பெரிய ஜீரகம் எல்லா ஜீரகமும் சேர்த்து நான் பாருங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழின்றதுனால அதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் வச்சிருந்த பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். வதங்கும் போது தான் அதோட வாசனை நல்லா வரும். பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அதோட ஆச்சி சிக்கன் மசாலா பாருங்கள், ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அதை கூட நல்லா மசாலா கூட நல்லா அந்த சிக்கன் மசாலா சேர்த்தோம்னா பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த கறியை அதோடு போடுவோம். தண்ணி இல்லாமல் வெறும் கறியை மட்டும் எடுத்து நம்ம வானலில் போடுவோம். அப்புறம் கறியை போட்டதுக்கப்புறம் அதுக்கு இந்த பேஸ்ட் கூட நல்லா வதங்கணும். கறியில் வந்து பேஸ்ட் இறங்குற மாதிரி நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து கறிக்குள்ளெல்லாம் அந்த பேஸ்ட்டு நல்லா இறங்கும். நல்லா இறங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருக்கலாம். மூடி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கறிக்குள்ளே அந்த பேஸ்ட் எல்லாமே இறங்கியிருக்கு பாருங்கள். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது குழம்பு மிளகாய் தூள். வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, எல்லாத்துக்குமே போடுற மாதிரி அந்த மாதிரி வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். தேவையான அளவு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நம்ம வேக வச்சுருந்த தண்ணியை அது ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் தான் கறியோட எசென்ஷியல்லாம் இறங்கியிருக்கும். அது ஊற்றும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நமக்கு தேவையான அளவு வெறும் பச்சை தண்ணியை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுடுவோம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சிறிதளவு போட்டுக்கோங்க.
நாட்டுக்கோழி அப்படின்றதுனால புளி நம்ம கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன், சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். அப்படி இல்லைனா கறியெலாம் வேகாது. புளி முன்னாடி புளி ஊற்றினீங்கன்னா வேகாது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா குழம்பும் கொதிச்சாது. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க, மூடி வச்சுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், குழம்பு நல்லா கட்டியாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ சாப்பிட்லாம். பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள்.